ஒரு அடர்ந்த காட்டில் ஈ ஒன்று தனியாக பயந்துக்கிட்டே சுற்றிட்டு இருந்தது. தன்னுடைய அம்மா இப்படி இருண்ட காட்டுக்குள்ளே நம்மளை பறக்க வச்சு தனியாக தவிக்க விட்டுட்டாங்களேன்னு நினச்சி ரொம்ப பயந்து அழுதது. இதுக்கிடையில் கொசு, லேடி பக், வெட்டுக்கிளிகள் எல்லாம் இந்த ஈயை பார்த்து ஆச்சரியமாக சிரிச்சுக்கிட்டே கடந்து போக ஈக்கு ஒரே குழப்பம். எதுக்கு எல்லாம் நம்மளை பார்த்து சிரிக்குதுங்க, என்னவா இருக்கும் அப்படின்னு ஆர்வமாக வேகமாக போய் பக்கத்தில் இருக்கிற ஆற்றுல தன்னுடைய பிம்பத்தை பார்த்தது. அப்போதான் அதுக்கு தான் ஒரு சாதாரண ஈ அல்ல, மின்மினி பூச்சின்னு தெரிஞ்சது. தனக்குள்ளேயே வெளிச்சத்தை வச்சுக்கிட்டா காட்டு இருளை பார்த்து பயந்தோம். இனி பயப்படக்கூடாதுன்னு உணர்ந்த ஈ தன்னுடைய ஒளியை அடைந்த பின் காடெங்கும் பிரகாசமாக பறந்து கொள்ளிய பரப்புது. அதே போலதான் நமக்கும் நம்ம திறமை என்ன, பலம் என்னன்னு சரியான புரிதல் பல நேரங்களில் இருக்கிறது இல்லை. நம்ம டேலண்ட்ஸ், ஸ்கில், பேஷன் இதெல்லாம் கண்டறியணும். பேஷனே இல்லாமல் கூட வாழலாங்க, அது தப்பில்லை. பட் தன்னை அறிதல் ஒரு கூடுதல் பலம், தெளிவும் தரும். மற்றவங்க நம்ம மேலே எடுத்து வைக்கிற விமர்சனங்களை நம்ம பர்சனலாக எடுத்துப்போம். சம்டைம்ஸ் அதுதான் உண்மையோன்னு கூட நம்ப ஆரம்பிச்சிடுவோம். இதுவே நம்மளோட நாலேஜ் என்ன, நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்கில் என்னங்கிற புரிதல் நமக்கு இருந்ததுன்னா நம்பிக்கையை எதன் மேலே வைக்கணுங்கிற தெளிவு நமக்கு கிடைக்கும். உங்களுடைய பேஷன்ஸ், டேலண்ட்ஸ், ஸ்கில்ஸ் என்னன்னு கண்டுபிடிங்க. அதை மேலும் வளர்த்துக்கிட்டா மின்மினி பூச்சியை போலவே உங்கள் ஒளியை உலகெங்கும் பரப்பலாம். வாழ்த்துக்கள்.